வணக்கம். என்னுடைய பெயர் செந்தில். நான் காஞ்சி மாநகர கிழக்கு பகுதி செயலாளராக இருக்கேன். இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 25 வருஷமாக நான் பணியாற்றியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த உறுப்பினர் கார்டும் எனக்கு கிடையாது. நான் முதல் கண்ட இயக்கம் ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திமுக தான். ஏன்னா நான் வந்து 7வது வரை தான் படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு படிப்பும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த இயக்கத்துக்கு வந்தவுடனே சில கொள்கை சார்ந்த சில விஷயங்கள்லாம் நம்ம தலைவர் பேசும்போது அந்த எப்படி இருக்கணும், ஒரு திராவிட இயக்கத்தை ஒரு பெரியார் இயக்கத்தை வந்து எப்படி கட்டி காக்கணும், எப்படி இருக்கணுன்றதை அதை வழிமொழிகள் நம்ம சொன்னதால் சீர்திருத்த பகுத்தறிவாதியாக எங்களை மாற்றி வச்சுருக்கார் தலைவர். அதே போல் தலைவர் வந்து இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு தலைவர் ஆரம்பத்துலேருந்து எனக்கு வைக்கணும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஈழ பிரச்சனையை சில பிரச்சனைலாம் அதிகமாக எடுத்து பேசுவார். மக்கள் பிரச்சனைலாம் வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து அவர் தொட்டார்னா அந்த விஷயத்தை விடவே மாட்டார். முன் வச்ச பின் வச்சதே கிடையாது. எந்த ஸ்டெர்லைட் போராட்டமாகட்டும், இப்படி நிறைய விவசாயிகள் போராட்டம், முல்லை பெரியார் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருந்தும் தலைவர் எதையுமே முன் வச்ச பின் வைக்காது. இன்றைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் தோல் மேலே போட்ட கருப்பு சால்வை இன்றைக்கும் அவர் எடுக்காதான் அறிஞ்சிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு பார்வையில் அவர் கொண்டு போகிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த நேற்று கூட வந்து இலங்கை தமிழ் பிரச்சனைக்காக ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அதையும் தலைவர் போய் வாதாடி இருந்திருக்காரு. அதெல்லாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து மறுமலர்ச்சி திமுக கையாண்டிருக்கு. இன்றைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை கூட்டணி மாறுறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் கொள்கை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் தலைவர் இது எடுத்தது கிடையாது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவர் தான் தாங்கியிருப்பாரே கண்டி தொண்டர்களுக்கு எந்த கஷ்டம் கொடுத்தது கிடையாது. அவர் போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவர் தோல் மேலே போட்டு தான் அதை செய்வாரே கண்டி எங்களை எந்த வரைக்கும் ஒரு விம்மியலுக்கும் கஷ்டம் கொடுத்தது கிடையாது தலைவர். அவருடைய நல்ல எண்ணத்துக்காக, அவருடைய நல்ல ஒரு தலைவர்ன்றதுக்காகவும் அவர் பின்னாடி இன்றைக்கும் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். பல சோதனைகள் வந்துடுது. இப்போ சமீபத்தில் கூட சில பேர் போனாங்க, யார் பின்னாடியே போனாங்க. நாங்கள் கழகம்தான் மூச்சு, கழகம்தான் எங்களுடைய பேச்சியாக இருக்கணுன்றத நாங்கள் இன்றைக்கி கழகம் என்ன சொல்லுதோ அந்த பணியை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பின்னாடி இவங்க இருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் நாங்கள் மறுபடியும் அதே பேர் இங்கே காஞ்சிபுரம் நகரத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அங்கங்கே ஆளை போட ஆரம்பித்து இளைஞர்கள்லாம் இப்போ புதுசாக 10 இளைஞர்களை சேர வச்சுருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சு இப்போ நம்ம கட்சியை பழைய மாதிரி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அதிமுகன்றது நம்பர் 1 தான் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். இப்பயும் அதே மாதிரி தான் இந்த இயக்கத்தை நாங்கள் கொண்டு போகிறோம். அண்ணன் குமரேச தலைமையில் காஞ்சி மாவட்ட செயலர் அண்ணன் கருணாகரன் வழி நடத்துறதில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆரம்பத்தில் வந்து நான் வந்து எப்படி இந்த இயக்கத்துக்கு வந்தேன்னா, ஒரு சிறு அப்போல்லாம் எனக்கு வந்து சில பற்றுலாம் இருக்கும். அரசியலில் சமூக ஆதரவு கூடலாம் நான் போவேன் வருவேன். அப்போ அந்த பற்று ஏற்படும் போது தலைவர் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. வைகோ தமிழ்நாட்டில் எல்லா விஷயத்துக்கும் முன்னேந்து போகிறாரு, அவர் மாதிரி இயக்கத்தில் போய் சேரணும் ஒரு ஆர்வமாக போயிட்டு நான் இந்த இயக்கத்தை வந்து சேரும்போது அப்போ வந்து நடைப்பயணம் பொடா சட்டத்திலேருந்து இப்போ இன்றைக்கி தான் நினைக்கிறேன். அந்த நாள் பொடா சட்டத்திலேருந்து வெளியே வந்த நாள் இன்றைக்கி தான். அந்த நாளில் தலைவர் வந்து வெளியே பல லட்ச தொண்டர்களோட வெளியே வராரு. ஏன்னா அந்த 1.5 வருஷம் சிறைவாசம் பட்டார். எந்த ஒரு சலுகையுமே இல்லாத ஜெயிலில் இருந்தார். அப்படி இருந்து வரும்போது தலைவர் வந்து அந்த ஈர்ப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் படிப்பேன். தலைவர் என்ன பண்ணுறாரு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எனக்கு இதுவாக இருக்கும். இப்போ தலைவர்னால் இந்த மாதிரி தலைவர் இந்த இயக்கத்தை தான் போய் சேரணும் அப்படின்ட்டு ஒரு லட்சியமாக இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்தேன். இன்னி வரைக்கும் 25 வருஷம் ஆகுது. எந்த இயக்கத்துக்கு எனக்கு பல வாய்ப்புகள் திமுகவிலையோ அண்ணா திமுகவிலையோ என்னை கூப்பிட்டாங்க. இன்றைக்கும் இது பண்ணுவாங்க. நான் எந்த இயக்கத்துக்கும் நான் போக மாட்டேன். தலைவர் வாழ்ந்தாலும் தலைவர் எதுவாக இருந்தாலும் உயிர் மூச்சு மதிமுகன்ற மாதிரி தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். ஏன்னா திராவிட இயக்கத்தை இன்றைக்கி அழகாக வச்சுருக்க ஒரே தலைவர் யாருன்னா தலைவர் வைகோ தான். ஏன்னா பெரியாருடைய ஏன்னா ஒரு தொண்டனை எப்படி வச்சுருக்கணுன்றத எல்லாம் தலைவர் அந்த மாதிரி வச்சுருக்காரு. எங்கள்லாம் வந்து மதிப்பு மரியாதை வச்சுருக்காரு. நாங்களும் வந்து எப்படி நடந்துக்கணும் போனோம் வரன்றதில் அவருடைய இந்த சித்தாந்த வழிகளை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். எங்கள் பகுதியில் வந்து மாநாடு நடந்தது. அப்போ நான் வந்து கிளைக்கழக செயலாளர், இந்த இயக்கத்தில் நான் கிளைக்கழக செயலாளர் இருக்கும்போது என்னுடைய தலைமையில் எங்கள் பகுதியில் ஒரு மாநாடு நடந்தது. காஞ்சிபுரம் அண்ணாவுடைய மாநாடு நடந்தது. அப்போ தலைவர்கிட்ட நான் அப்போ வந்து ஒன்றிய செயலாளர் புலிவர்தன் இருந்தார். மாவட்ட செயலாளர் வந்து பாலவாக்கம் சோமு இருந்தார். அவங்க கீழே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேலை செய்யும்போது தலைவர் வந்து அப்போ வந்து இது பண்ணுறாரு. 10 நாள் அவங்க கூட தான் இருக்கேன். அப்போ தலைவர் கேட்குறாருன்னா இந்த தம்பி யார் அப்படின்னு கேட்குறாரு. எப்போயுமே நம்ம கூட இருக்காரு யாருன்னு கேட்குறாரு. மாவட்ட செயலாளரில் அவருக்கு சொல்கிறாரு, அவருக்கு தெரியுது பாருங்கள் இந்த தம்பி நம்ம கூட இருக்காரு, இவர் யாருன்னு அவரே அக்கறையாக கேட்குறாருங்களே.
கேட்ட உடனே பாலவாக்கம் சோமன் என்ன பண்ணார், அப்புறம் நகர செயலாளர் தொடர்பு கொண்டு, அப்போ இருந்த நகர செயலாளர் தொடர்பு கொண்டு இவர் யாருன்னு கேட்கும்போது ஒன்று சில புலிவாரதன் கூட இது மாதிரி இருக்கார், அவர் வந்து இளைஞரணி துணைப்புறம் கிளை செயலாளராக இருக்கார் அப்படி சொன்னபோது என்னை கூப்பிட்டு பேசுகிறார். தலைவர் வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் பேர் என்னங்க கேட்குறாரு. என்ன பேர் அப்போ ப்ரெஸ்ஸெல்லாம் கூட்டி முடிச்சோடனே என்னை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு நான் அழுக்குலிக்கு லிங்கியோடு போய் விட்டேன். என்னை பார்த்து வேலைலாம் செஞ்சுட்டு இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தலைவர் வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. பேசிட்டு என்ன பார்த்து தம்பி பண்ணுறேன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி தறித்தொழில் செய்கிறேங்க, பட்டு நெசவாளராக இருக்கேன் அப்படின்ட்டு. இந்த இயக்கத்தில் எவ்வளோ நாள் இந்த மாதிரி ஐயா நீங்கள் நடைப்பயணம் வரும்போது தான் நான் வந்து உங்களோட இணைஞ்சேன், அப்படி கூட ஒரு 6 வருஷம் ஆகுதுங்க ஐயா அப்படின்னு. அப்பயே இருக்கும் 15 வருஷம் இருக்கும் அந்த மாநாடு. அது பேசும்போது என்ன பண்ணார், சரி அப்புறம் தலைவர் அக்கறையாக கேட்குறாரு, நீங்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறாரு. நானே என்னுடைய சகோதரி ஒருத்தங்க, அப்பா இல்லையா, அப்பா கிடையாது அப்படின்னா, சொச்சோ சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டாரான்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னு. அப்புறம் நகர செயலெல்லாம் கூப்பிட்டு இவர் நம்ம கட்சியெலாம் இந்த மாதிரி இளைஞரெல்லாம் விட்டுடாதீங்க, இவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணி இவங்களை நல்லபடி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு தறியெல்லாம் அப்போ நான் கூலிக்கு தான் வேலை செய்திருந்தேன், எனக்கு சொந்தமாலாம் பண்ணி தலைவர் நல்ல வழி கொண்டு வரதை வச்சார். அதே மாதிரி நாங்கள் நிர்வாகிகள்லாம் எனக்கு உதவி பண்ணாங்க, செய்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இயக்கத்தில் இன்னமும் அப்புறம் வந்து அன்னை மாரியம்மாள் மதிய ஒழிப்பு போராட்டம் அப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய அப்போ வந்து 1 வாரமாக 10 நாள் தான் டெலிவரி இருக்கும். அந்த டைமில் எங்கேயுமே வெளில போகக்கூட சொன்னாங்க. அப்போ அந்த மாரியம்மாளுடைய போராட்டத்துலேயும் நம்ம அந்த மது ஒழிப்பு போராட்டத்தில் அன்னை மாரியம்மாள் தலைமையில் நடந்த போது தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே எழுச்சி, மதிமுக எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம், நிறைய பேர் கைதானாங்க. அப்போது நான் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் இருக்கும்போது அப்போ நான் அந்த கைதானி அன்றைக்கி ரிமாண்ட் பண்ணல. அப்படியும் அந்த சூழ்நிலையில் நான் இயக்க பணிக்கு நான் போய்கிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி பல விஷயத்தில். அப்புறம் எங்கள் பகுதியில் கொடியேற்ற வந்தார் தலைவர், நடைப்பயணமாக வந்தார். அப்போ வந்து நடைப்பயணமாக வந்து கோவளம் கடற்கரையில் ஓரில் வந்து அப்போ நடைப்பயணமாக வரும்போது எங்கள் பகுதியில் வந்து கொடியேற்றினார். அப்போ கொடியேற்றும் போது தலைவர் வந்து என்னை கேட்டார், என்ன சொன்னாங்க இவர் தான் வட்ட செயலாளர் சொல்லிட்டு. கலைஞர் எப்படி இப்போ அப்போல்லாம் வந்து திராவிட இயக்கத்தில் தலைவர்கள் வந்தாங்கன்னா அந்த பகுதி வட்ட செயலாளர் கிளை செயலாளர் கேட்பாங்க கொடி ஏற்றலாமான்ட்டு. என்னை கேட்குறாரு, வட்ட செயலாளர் கொடி ஏற்றலாங்கய்யா அப்படின்னாரு. ஐயா ஏற்றலாங்க ஐயா சொல்லிட்டு நான் தலைவர்கிட்ட சொன்னேன். உடனே தலைவர் சிரிச்சினே என்ன பண்ணார், கொடி ஏற்றினார். ஏற்றிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்புறம் தலைவர் பண்ணார். தலைவர் கூட நாங்களே போனோம். அந்த மாதிரி தலைவர் கூட நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இவ்வளோ நாளாக இப்போ பயணிச்சுட்டு தான் இருக்கோம். இப்பயும் இல்லை, எப்பயுமே தலைவர் கூட தான் பயணிச்சிட்ருப்போம். ஆனால் அந்த திராவிட பற்ற தலைவர் என்றைக்குமே விட்டது கிடையாது. கொள்கை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் விட்டது கிடையாது. அவர் இழப்பு பிரச்சனை தற்போது இப்போ மோடி கூட நமக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போது கூட எங்கள் கூட்டணி வச்சா கூட கொள்கையை விட்டு கொடுக்கல. அன்றைக்கே உடனே அந்த ராஜபக்சே வந்து கலந்துக்கிற நிகழ்ச்சி வந்தது. அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு அதோடு அந்த கூட்டணி அன்றைக்கே முடிச்சிட்டார். இன்றைக்கி வந்து பிஜேபி எதிர்ப்பு தான், இப்படி தான் ஒரு எல்லா விஷயத்தையும் யோசிக்காமல் மனசில் என்ன பண்ணுறா பட்டு செஞ்சக்கூடிய ஒரு தலைவர். அது யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு புரியும். எங்கள் தலைவர் மனசில் இது படுதோ அதை மட்டும் தான் செய்வார்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மனசாட்சிக்கு விரோதமாக யாருமே செய்ய மாட்டாங்க. அவர் அதை மாதிரி தான் இன்றைக்கும் எல்லாம் ஒரு சின்ன தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு விசாரிப்பார், என்ன ஏதுன்னு கேட்பார். ஒரு சின்ன ஒரு இப்போ கூட சமீபத்தில் கூட ஒருத்தருக்கு கொரோனா டைமில் நம்ம காஞ்சிபுரத்தில் அருள்ன்ற ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கொரோனா வந்துடுச்சு. கொரோனா டைமில் உடனே அங்கேருந்து ஒரு இது மாதிரி வெண்டிலேட்டராக ஹெல்ப் பண்ணி அவர் உயிரை கூட காப்பாற்றினார். கலெக்டர் அளவு பேசி கலெக்டரே அவர் நேரடியாக அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட தொண்டருக்கு அவ்வளோ இதுவாக செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் இன்றைக்கி வைகோ. அதனால் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அவர் விட்டதே கிடையாது. அதனால் அவர் பின்னாடி இருக்கிறதுல நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். அவ்வளோதான்.